எதிர்கட்சின்னா பிரச்சனை வந்தால் அதுக்காக போராடி அதுக்காக சிறைக்கு போன்று அதை அந்த அந்த அவங்களுடைய இலக்கை அடைய வேண்டும், அடைவதற்குரிய முயற்சி வேணும். சும்மா பேரளவுக்கு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி ஏதாவது நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோன்றது எல்லாம் ஏமாற்று வித்தை. நீங்கள் ஏமாத்துறாங்களேன்னு அந்த கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். உங்கள் அரை மணி நேரம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அதோட பிரச்சனை தீர்ந்துருமா? அப்போ கூட சிலிண்டருக்காக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது என்ன ஆர்ப்பாட்டம்? இவங்களே உஷாராக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கிறோம். உஷார் இல்லை, ஆர்ப்பாட்டத்தை பண்ணி தில்லியை நோக்கி, மத்திய சர்க்காரை நோக்கி இவங்க கை காட்டுறாங்க. ரைட்டு, எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தால் அதோட தீர்ந்து போச்சா? கோல் நீங்கள் உன்னுடைய இலக்கை அடைய வேண்டாமா? அடைவதற்கு என்ன முயற்சி? ஒன்றும் கிடையாது. 17 ஆண்டுகள் ஆளுங்கட்சியோட டெல்லி சர்க்காரோட இவங்கெல்லாம் இருந்தும் கூட 17 ஆண்டுகள் இருந்தபோது இந்த தமிழ்நாட்டுக்காக இவர்கள் செய்த காரியம் என்ன? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இவங்க இருக்கிற போது, அங்கே ஆட்சியில் இருக்கிற போது தான் பொடா சட்டம் கொண்டு வந்தாங்க. மிக கடுமையான அதை விட கேவலமான சட்டம் உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரபோது திமுக ஆட்சி பீடத்தில் இருந்தது. அவங்களும் தான் அந்த கேபினெட்டில் இருந்துக்கிட்டு அதுவும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பல்வேறு இந்த பிரச்சனை இருக்குது, கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது. இவ்வளோ வலுவாக இவங்க தயவு இல்லாமல் அங்கே ஆட்சியை நடத்த முடியாதுன்ன போது கச்சத்தீவுக்கு ஒரு வழி பண்ணி இருக்கலாம். அதனால் மீனவர் எவ்வளோ லட்சக்கணக்கான மீனவர்கள் அன்றாடம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அங்கே இப்போ ஆட்சி பீடத்துக்கு போனதும் அதை பயன்படுத்தி நாம் என்ன வளமாக்கலாம், எத்தனை கப்பல் வாங்கலாம், எத்தனை அதிகாரங்களை பயன்படுத்தி என்னென்ன பண்ண முடியும், எத்தனை ஏக்கர் நிலம் வாங்க முடியும், எவ்வளோ சொத்து சேர்க்கலாம்னு பார்க்குறாங்களே தவிர